அதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். தொல்லியல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அழகு 10 முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு 10ல் தொல்லியல் தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த தொல்லியல் அப்படிங்கிறதுல அழகு 10ல் இடம்பெற்று இருக்கக்கூடிய தொல்லியல் பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது காவேரி பூம்பட்டினம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை காவேரி கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் அமைந்துள்ளது தான் இந்த காவேரி பூம்பட்டினம். இது சோழர்களது முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்குது. வாணிப வளர்ச்சிக்குரிய கடற்கரை பட்டினமாகவும் இந்த காவிரி பூம்பட்டினம் இருக்கிறது. இந்த நகரத்தோட எழிலையும் அமைப்பையும் பற்றி சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாலை. அப்போ காவிரி பூம்பட்டினத்தை பற்றிய குறிப்புகள் இடம்பெறும் காப்பியங்கள் அப்படின்னு கேட்டால் நம்ம சிலப்பதிகாரம், மணிமேகலை சொல்லலாம். அடுத்து சங்க இலக்கியமாகிய பட்டினப்பாலையிலும் அது இடம்பெற்றிருக்கிறது. மேலும் பெரிப்ளூஸ் ஆஃப் எரித்ரியன் சி என்ற நூலும் இந்த நகரை பற்றிய குறிப்பு கூறுகிறது. அதுக்கப்புறம் தாலமி என்பார் இதனை கேப்ரிஸ் எம்போரியன் அப்படின்னு சொல்கிறாரு. காவிரி பூம்பட்டினத்தை தாலமி எப்படி சொல்கிறாருன்னா கேப்ரிஸ் எம்போரியன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது முக்கியமான குறிப்பு, நோட்ஸாக எடுத்துக்கோங்க. அகழாய்வு. கடலில் மூழ்கிய இந்த நகர் சங்க காலத்தில் புத்த சமய இருப்பிடமாக இருந்திருக்கிறது. சங்க காலத்தில் புத்த சமய இருப்பிடமாகவும் ஒரு துறைமுக பட்டினமாகவும் இருந்திருக்கிறது. இந்த இரண்டு கருத்துக்கள் உலகிற்கு உணர்த்தும் வகையில் அகழாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. 1962 முதல் 67 வரை யாருடைய தலைமைனா ராவ் அப்படிங்கிற ஒரு தலைமை. அடுத்து 70 முதல் 71 மூஏ சவுந்தரராஜன் தலைமையிலும், அடுத்து 1972 முதல் 73 மூஏ ராமன் தலைமையிலும் இந்த அகழாய்வு நடத்தப்படுகிறது. கள ஆய்வுகள். புகார் என்றும் அழைக்கப்படும் காவேரி பூம்பட்டினத்தினுடைய கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொன்மையான ஆய்வுகளில் நமக்கு கிடைச்சது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மட்கல ஓடு, கிணற்றின் உரைகள், செங்கல் பகுதி, அரிய கல்மணிகள் இதெல்லாம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வானகிரி, நெய்தவாசல், மணிகிராமம், மேலையூர், கீழையூர் இந்த இடங்களெல்லாம் கள ஆய்வு நடத்தப்படுகிறது. சதுர வடிவிலான செப்பு நாணயமும் ஒரு புறம் புலி சின்னமும் மறுபுறம் யானையும் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கண்டெடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு புறம் புலி சின்னமும் மறுபுறம் யானையும் பொறிக்கப்பட்ட நாணயம் கண்டெடுக்கப்பட்ட இடம் எதுனா காவிரி பூம்பட்டினம். அடுத்து 102 அரிய கல்மணிகள் ஆய்வில் கிடைக்கப்படுகிறது. வெள்ளையன் இருப்பு அப்படிங்கிற இடத்துல ரோமானியர்களுடைய ரவுலட் மட்கல ஓடுகள் கிடைக்கிறது. இப்பகுதிகள் காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு பகுதியாகவே இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. படகுத்துறை. கீழையூர் அப்படிங்கிற இடத்துல மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் செங்கற்களால் கட்டப்பட்ட மேடை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வக வடிவில் அமைக்கப்பட்ட இந்த மேடை 18.28 மீட்டர் நீளமும் 7.62 மீட்டர் அகலமும் உடையது. இதில் இருக்கக்கூடிய அந்த செங்கல்கள் ஆந்திராவில் உள்ள புகழ்பெற்ற தாகர்ஜூன் கொண்டோ அப்படிங்கிற அகழாய்வில் கிடைத்த செங்கற்களின் அளவை போன்று இருக்கிறது. இந்த கோட்டையினுடைய ஒரு ஓரத்தில் மக்கி போன 2 மரத்துண்டுகள் என செய்து கிடைக்கிறது. மக்கி போன 2 மரத்துண்டுகள். இது படகு நங்கூரம் இட்டு பொருட்களை ஏற்றவும் இறக்கவும் பயன்படுத்தப்பட்ட படகுத்துறையாக விளங்கியிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கயிற்றின் மூலம் படகுகளை நிலைநிறுத்துவதற்கு இந்த தூணின் பயன்பட்டு இருக்கலாம் அப்படின்னும் ஒரு கருத்து இருக்கிறது. கடலிலிருந்து சற்று தொலைவில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மேடை ஒரு சிறிய கால்வாய் மூலம் கடலுடன் இணைக்கப்பட்டிருந்தது. சிறிய படகுகள் இந்த கால்வாய் வழியாக சென்று நகரிலிருந்து பொருட்களை ஏற்றி கொண்டு செல்ல இத்துறை பயன்பட்டது. கார்பன் 14 முறைப்படி இங்கு காணப்பட்ட மரத்தூணில் கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது கணிக்கப்படுகிறது. அடுத்து கால்வாயினுடைய வாயில். கால்வாய் எப்படி இருக்குது அப்படின்னா அரைவட்ட வடிவில் செங்கல் கட்டிட பகுதி என்று வானகிரி என்ற இடத்தில் அகழாய்வு மூலம் வெளிப்பட்டது. இக்கட்டிடத்தின் விட்டம் 8 மீட்டர், அகலம் 83 மீட்டர், உயரம் 2 மீட்டர். இது கால்வாயின் வாயில் பகுதியாகும். இது மடை போன்று செயல்பட்டிருக்க வேண்டும். காவேரி ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்ட இதன் வழியாக வயல்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கட்டிடம் சிதைந்த நிலையில் காணப்பட்டதால் இதன் முழு தன்மையை அறிய முடியவில்லை. இதனுடைய காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டு. சங்ககால சோழர்கள் நீர்ப்பாசன முறைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. அடுத்து பௌத்த விகாரம்.
காவிரி பூம்பட்டின அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொன்மையான சின்னங்களில் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். மேலையூர் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பௌத்த விகார் தான் தொன்மையான சின்னங்களில் குறிப்பிடத்தக்கது. சுட்ட செங்கற்களால் களிமண்ணும் சுண்ணாம்பும் கலந்து சுவர்கள் கட்டப்பட்டிருந்தன. மேலும் பௌத்த விகாரை 3 அறைகளை கொண்டதாக விளங்குகிறது. பௌத்த துறவிகள் தங்குவதற்கு இந்த அறைகள் பயன்படுத்தப்படுகிறது. விகாரையை ஒட்டி ஒரு மண்டபம் உள்ளது. விகாரின் சுவர்களில் அலங்கரிக்கப்பட்ட சுதை உருவங்களும் வண்ண ஓவியங்களும் காணப்படுகிறது. தற்போது இந்த விகாரை சீர் செய்யப்பட்டு தொல்லியல் துறையால் என்ன செய்யப்படுகிறதுனா பராமரிக்கப்பட்டு வருகிறது. புத்தரின் உருவச்சிலை. புத்தரோட உருவச்சிலைகள். இந்த புத்த விகாரின் ஒரு அறையில் சிறிய வடிவிலான அழகிய புத்தருடைய செப்பு உருவச்சிற்பம் என்ன இருக்கு? செப்பு உருவச்சிற்பம். தியான நிலையில் கைகளை மடக்கியபடி அமர்ந்த நிலையில் இந்த சிற்பத்தின் உயரம் 5.5 சென்டிமீட்டர். இந்த உருவச்சிலை நாகப்பட்டினத்தில் கிடைத்த புத்த சிற்பத்தை போல அழகாக இருக்கிறது. சுருள் முடியுடன் கூடிய இதன் தலைப்பகுதி மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர புத்தர் பாதமும் பூரணகடம், ஸ்வஸ்திகம், பரவஸ்தம் போன்றவை கரப்பட்ட சுண்ணாம்புக்கல் பலகையும் இங்கு கிடைத்தன. அப்புறம் தமிழகத்தில் பௌத்தர்கள் கலைத்திறனுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குது. அடுத்து பார்த்தோன்னா பிற பொருட்கள். வெள்ளையன் இருப்பு அப்படிங்கிற பகுதியில் முதலாம் ராஜராஜனுடைய செப்பு காசு ஒன்று, சோழர்கால சுடுமண் பொம்மைகளும் கிடைக்கிறது. மேல அகழாய்வில் அரிய கல் மணிகள், சுடுமண் உருவங்கள், வளையல்கள், வெண்கலத்தால் செய்யப்பட்ட உருவங்கள், அதுக்கப்புறம் அகஸ்டஸ் சீசருடைய செப்பு நாணயம், 2ஆம் கிருஷ்ணதேவராயருடைய நாணயம், விளக்குகள், இதெல்லாம் பண்பாட்டு சின்னங்களாக அகழ்ந்தெடுக்கப்படுகிறது. அப்புறம் கடலாய்வு பார்த்தோன்னா கடலில் மூழ்கி விட்டதாக கருதப்படும் காவிரி பூம்பட்டினத்தில் சில பகுதிகளையாவது கண்டறிய வரும் பொருட்செலவில் தமிழக தொல்துறை ஆய்வுத்துறை கோவாவில் அமைத்து கடல் அகழாய்வு அப்படிங்கிற மையத்துடன் இணைந்து கடல் அகழாய்வு மூலம் அப்போது தமிழக தொல்பொருள் ஆய்வுத்துறை எங்கே இருக்குன்னா கோவாவில் இருக்கக்கூடிய ஆய்வுத்துறை கோவாவில் இருக்கக்கூடிய கடலாய்வு மையத்தோடு இணைந்து இந்த ஆராய்ச்சியெல்லாம் சேர்ந்த கல்வெட்டங்கள் பல வானகிரி பகுதியை கடலுக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கடலுக்கடியில் 30 மீட்டர் திட்டத்தை கொண்ட ஒரு நுழைவு வாயிற் கட்டிடம் என செய்து இருக்கு. இது காவிரி பூம்பட்டினத்தினுடைய கடற்கரையிலிருந்து வடகிழக்காக 5 கிலோமீட்டர் தொலைவில் 76 கிலோமீட்டர். இது இந்த அளவு வகைகள்லாம் நமக்கு வினாக்களாக வருமா அப்படிங்கிறது ஐயம்தான். ஆனால் கப்பலில் சிதைவுகளும் பெருமளவு 60 கிலோ எடையுள்ள ஈயப்பாலங்களும் கிடைத்துள்ளது. இது நமக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் பீரங்கி ஒன்று அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் ஈயப்பாலங்களில் 1792ஆம் ஆண்டு பொறிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கடற்கரை பகுதியில் 1993 கண்ணகி சிலைக்கு அருகில் ஒரு மாதிரி அகழாய்வு குழி தோண்டி அகழாய்வு செய்யப்படுது. இதில் 10 வரிசைகள் கொண்ட சுவர் பகுதிகள் ஒன்று கண்டெடுக்கப்படுகிறது. இவ்வாறு இலக்கியங்கள், வெளிநாட்டவர் குறிப்புகள், புகழ்ந்துரைக்கும் காவிரி பூம்பட்டினம் முக்கிய வணிக நகரம், துறைமுகப்பட்டினம், புத்த சமயம் சிறப்புற விளங்கிய நகரமாக விளங்கியதாக அகழாய்வு உறுதி செய்கிறது. இது மாதிரி இதை இங்கு ஒரு சிலப்பதிகார கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. எங்கள் காவிரி பூம்பட்டினம் அந்த இடத்துல சிலப்பதிகார கலைக்கூடம். அப்போ சிலப்பதிகார கலைக்கூடம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரலாம். நீங்கள் நினச்சிங்க குறிப்புகள் எல்லாமே குறிப்புகள் எடுத்து வைத்து படித்தா இறுதி நேரத்தில் எப்போதுமே நம்ம வீடியோவே பார்த்துட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் குறிப்பு எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அடுத்த கொடுமணல் அப்படிங்கிறது முழுவதுமாக போகும்போது ரொம்ப அதிகமாக போகுங்கிறதுனால அடுத்த காணொலியிலேயே நம்ம பார்க்கலாம். நன்றி.